to NCERT 360. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம கிளாஸ் 11ல உள்ள ப்ராபபிலிட்டி சாப்டர் நம்பர் 14ல எக்ஸாம்பிள் நம்பர் 3 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் பாருங்க, a coin is tossed 3 times ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து 3 times ன்னு கொடுத்துருக்காங்கனால n of s என்ன வரும்? 8 ன்னு வரும். நம்ம காயினை 3 times நமக்கு டாஸ் பண்ணும்போது நமக்கு வந்து n of s நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 8. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி ஈஸியாக எழுதலாம்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஹெச்ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே டி 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 டி. நெக்ஸ்ட்டு ரெண்டு ஹெச் 2 டி. ஹெச் டிடி. நெக்ஸ்ட் ஒரு ஹெச் ஒரு டி. ஹெச் டி ஹெச் டி ஹெச் டி. அவ்வளோதான், சாம்பிள் ஸ்பேஸ் எழுதியாச்சு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசின்னு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோ ஹெட் அப்பியர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ஹெட் அப்பியர்ஸ்னால் என்னது? 3T இது மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு TTT. இது கிளியரா? நெக்ஸ்ட் பி பாருங்க. பி வந்து எக்ஸாக்ட்லி 1 ஹெட் அப்பியர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஹெட் மட்டும்தான் அதில் இருக்கும். அப்போ இது இருக்கும், இது இருக்கும் அண்ட் இது இருக்கும். ஸோ 3 தான் இருக்கும். ஸோ THT TTH அண்ட் HTT. நெக்ஸ்ட் சி பாருங்க, அட்லீஸ்ட் 2 ஹெட் அப்பியர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அட்மோஸ்ட் அப்படின்னா எத்தனை ஹெட் வேணா இருக்கலாம், ஆனால் அட்லீஸ்ட் எவ்வளோ இருக்கணுமா? 2 ஹெட் இருக்கணுமா? அப்போ என்ன வரும்? இது வரும், இது வரும், இது வரும், இது வரும். ஸோ 4 வரும், 4 ஈவெண்ட்ஸ் வரும். HHH HHT HTH THH. ஸோ இத்தனை ஈவெண்ட்ஸ் வரும். ஸோ வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டூ தே ஃபார்ம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஈவெண்ட்டை நம்ம எப்போ இன்டர்செக்ஷன் போடுறோமோ அப்போ வந்து நமக்கு வந்து எம்டி செட் வரணும். அதை வந்து நம்ம வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ஏவையும் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு போடுறேன். அதுக்கு ஆன்சர் வந்து எம்டி செட் வருது அப்படின்னா இட் இஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஏ யூனியன் பி யூனியன் சி போடும்போது எனக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் வருது, யூனியன் போடணும். அதே மாதிரி எனக்கு வந்து ஆன்சர் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் வருது அப்படின்னா அதை வந்து நான் வந்து எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இதுதான், இது ரெண்டும் ஃபார்மாக தான் இந்த கொஷின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன? இன்டர்செக்ஷன் போடும்போது நமக்கு வந்து எம்டி செட் கிடைக்கணும். அதே மாதிரி எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்னா நமக்கு வந்து யூனியன் போடும்போது சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஆன்சராக வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்சர் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏ யூனியன் பி யூனியன் சி போடலாம். இது வந்து எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ ஏ யூனியன் பி யூனியன் சி போடும்போது நமக்கு வந்து எல்லாமே வந்துடும். இதுவும் இதில் இருக்கிறது இதில் இல்லை, ஸோ இதில் இருக்கிறது இதில் இல்லை. ஸோ அதனால வந்து விச் இஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ நம்ம இந்த 3 ஈவெண்ட் நம்ம என்னன்னு சொல்லலாம்? எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி என்ன வரும் அப்படின்னா எம்டி செட் தான் வரும். பிகாஸ் இது மூணுத்துலேயுமே எதுவுமே சிமிலராக இல்லை. ஸோ அதனால விச் இஸ் ஈக்குவல் டு எம்டி செட். ஸோ இதை வந்து நம்ம மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஆன்சர். தேங்க்யூ.